بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் ஒவ்வொரு புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் திருக்குரானுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை பக்ரா அத்தியாயத்தில் 268 வசனங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கு 269வது வசனம். இது முந்தைய வசனத்திலிருந்து சொன்ன பிரச்சனையிலிருந்து மாறி வேறு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய வசனம். அதாவது அறிவு ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம். யுத்தில் ஹிக்மத்தை மையஷாவு. யுத்திங்கிற வார்த்தை ஆரம்பிச்சிருக்கல. யுத்தி என்று சொன்னால் அத்தா என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. அத்தா என்று சொன்னால் வந்தான். அத்தைத்து நான் வந்தேன். அத்தா அத்தா ஜெய்துன்னா ஜெய்து வந்தான். ஒரு இடத்துக்கு வருவதற்கு அத்தா என்று சொல்வார்கள். அது அத்தைய என்பதை அத்தா என்று சொல்லுவோம். இந்த அத்தா என்கிற சொல்ல அஃபு அல என்று நம்ம மாற்றணுன்னு வைங்க, அத்தையன்னு வருமா, அத்தாண்டு ஆயிரும். இப்படி மாற்றினா அதனுடைய அர்த்தம் வந்தான் என்ற அர்த்தத்தில் இருந்து வேறு ஒரு 2 அர்த்தத்துக்கு மாறிடும். அது என்ன வேறு 2 அர்த்தம்னு சொன்னால், வழங்கினான், கொடுத்தான். அத்தா என்றால் வந்தான், அத்தா என்றால் கொடுத்தான், வழங்கினான் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அது மாறிடும். சில இடங்களில் கொண்டு வந்தான்ங்கிற அர்த்தத்துக்கு வரும். அத்தா என்றால் வந்தான், அத்தான்னா ஒரு பொருளை கொண்டுக்கிட்டு வந்தான். ஒரு பொருளை கொண்டு வந்தான் என்று சொல்வதற்கும் அத்தா என்று சொல்வார்கள். ஒரு பொருளை வேறு ஒரு ஆள் கொடுக்குறான்ல, அதை சொல்வதற்கும் என்ன செய்வாங்க, அத்தா என்று சொல்வார்கள். இந்த இடத்துல கொடுக்கிறதுங்கிற அர்த்தம் தான். யுத்தி வழங்குகிறான். யார் வழங்குகிறான்னா அல்லாஹ் தான். முந்தைய அல்லாஹ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இதில் சொல்லப்படாட்டாலும் முந்தைய வசனங்களில் சொல்லப்பட்டதுனால ஃபாயில் யாருங்கிறது விளங்குறது. யூத்தின்னா யூத்தில்லாஹு, அல்லாஹ் வழங்குகிறான். எதை வழங்குகிறான்னா அல் ஹிக்மத்தை, ஹிக்மத்து என்ற நுண்ணறிவை அல்லாஹ் வழங்குகிறான். யாருக்கு வழங்குகிறான்னா மையஷாவு, யாரை நாடுகிறானோ அல்லாஹ் விரும்பின ஆளுக்கு ஹிக்மத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். யூத்தில் ஹிக்மத்தை, ஹிக்மத்து என்பதை அல்லாஹ் வழங்குகிறான். மையஷாவு நாடு. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க, ஒரே பாடத்தை படிப்பாங்க. ஒருத்தனுக்கு மட்டும் ஞானம் கூடுதலாக இருக்கும். ஏன் இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. சாதாரண படிக்கிற விஷயங்களை கரெக்டாக அப்படியே சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிடச்சி போயிடும். அதுக்கு மேலே உள்ள நுழைஞ்சி ஆய்வு செஞ்சு சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான ஞானம் என்பது அல்லாஹ்வுடைய கிஃப்டாக தான் கிடைக்கும். அது படித்து வராது. படித்து வர்றதுக்கு மேலே ஹிக்மத்துன்னு ஒன்று தனியாக இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 10 புஸ்தகத்தை சொல்லி தந்தாங்கன்னா அந்த 10 புஸ்தகத்தை 10 பேருமே தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்த மட்டும் என்ன செய்வாங்கன்னா அதில் உள்ள அக்குவர் ஆணிவர் அல்லசி அதில் உள்ள எது கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு என்ன செய்வான், சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு திறனை அல்லாஹ் ஜாஸ்தியாக கொடுப்பான். அதுக்கு பேர் தான் ஹிக்மத். ஹிக்மத் என்றால் நுணுக்கமான அறிவு என்று அதுக்கு அர்த்தம். யூத்தில் ஹிக்மத்தை, நுணுக்கமான அறிவை அல்லாஹ் வழங்குகிறான். மையஷாவு, யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு நுணுக்கமான அறிவை அல்லாஹ் வழங்குகிறான். அப்போ இந்த ஹிக்மத்துங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நபிமார்களுக்கு கொடுத்த விஷயத்தை அல்லாஹ் ஹிக்மத்துன்னு சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாவுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 229 வசனத்தில். அதே மாதிரி 251 வசனத்தில், அதே மாதிரி 2231 வசனத்தில், அதே மாதிரி 2251 வசனம், அதே மாதிரி 348 வசனம், 364 வசனம், 454 வசனம், அதுக்கப்புறம் 413 வசனம், அதுக்கப்புறம் 510 வசனம், இது 33 34 வசனம், 38 20 வசனம், 43 13 வசனம், 62 2 வசனம். இதெல்லாம் நான் சொன்ன நம்பரை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே என்ன வரும்னு கேட்டால், இப்ராஹிமுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம், சுலைமானுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம், தாவூதுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம், ஈசாவுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம், முகமது நபிக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம். அப்போ ஹிக்மத்துங்கிற ஞானம்
நபிமார்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படணும்ல. நபிமார்கள் யாராக இருந்தால் அவங்க சராசரி மனிதனுடைய அறிவு போல் அவங்கள்ட்ட அறிவு இருக்காது, ரொம்ப கூடுதலான ஞானம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஹிக்மத்து கொடுத்தோம் என்று சொல்லும் பொழுது நபிமார்களுக்கெல்லாம் ஹிக்மத்து கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி இல்லாமல் கொடுத்ததாக சொல்கிறதா இருந்தால் லுக்மான் என்ற ஒரு ஆள் கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லுக்மான்கிறவர் அவர் நபி இல்லை, ஆனாலும் 31:12 வசனத்தில் சொல்லும் பொழுது உலகத் ஆத்தைனா லுக்மானில் ஹிக்மத்தை, லுக்மான் என்பவருக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஹிக்மத்தை கொடுத்தோம். அப்போ நபிக்கு தான் கொடுப்போம். நபிமார்களுக்கு கண்டிப்பாக ஹிக்மத்தை கொடுத்துருவான். நபி இல்லாமையும் கொடுப்பானா கொடுப்பான். யார் கொடுக்குறான்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் நபின்னு சொல்லப்படாத ஒரு ஆள். அதே மாதிரி இந்த 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 இடத்துல ஹிக்மத்துங்கிறது நபிமார்களுக்கு கொடுத்ததாக நம்ம விளங்கிக்கிறக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது நமக்கும் நல்ல ஹிக்மத் தருவான். நபிமார்களுக்கு கொடுத்த ஹிக்மத்துங்கிறது வேறு, நமக்கும் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த நாடியவர் தானே கொடுப்பான். ஹிக்மத்து என்பதற்கு அளவுகோல் என்னன்னு கேட்டால் நினச்சா என்ன செய்வான், ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு ஆள் பல ஆளுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு எல்லாம் கொடுப்பான். அப்போ யூத்தில் ஹிக்மத் என்ற ஞானத்தை, ஞானம்னு சொன்னால் இந்த முரீது கொடுக்குறாங்கள அந்த ஞானம் உடைக்கிடுவாங்க. அதுக்கு தான் நுணுக்கமான அறிவுன்னு வச்சுக்கிறோம் நம்ம. யூத்தில் ஹிக்மத்தை, நுண்ணறிவை அல்லாஹ் வழங்குகிறான். மையஷாவோ, நாடியவருக்கு நுண்ணறிவை கொடுத்துருப்பான். நுண்ணறிவுங்கிற பெரிய கிஃப்ட். அது படித்ததுக்கு மேலே அவனுக்கு விளங்கியிருப்பான். எதெல்லாம் படிக்கிறானோ அதை தாண்டி விளங்குவான், சிந்தித்து விளங்குவான். சிந்தித்து விளங்குற மாதிரியான அந்த செட்டப் அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய பிரெயினில் மூளையில் ஏற்படுத்திடுவான். இப்படி சிலருக்கு எல்லாம் செய்வான். அப்படி செஞ்சிட்டான்னு வைங்க, உமை யூத்தல் ஹிக்மத்தை, யார் ஹிக்மத்து யாராவது வழங்கப்படுவானையானால் ஃபகத் ஊத்திய, அவன் வழங்கப்பட்டு விட்டான், ஹைரன் கசீரா, அதிக நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டான். இல்லை ஒமை யூத்தான் இருக்குல்ல, இந்த யூத்தங்கிறது என்னன்னு கேட்டால் அதை யூத்தின்னு முதல்ல ஆரம்பித்தோம்ல, அதனுடைய மஜ்ஹூல். யூத்தி என்றால் வழங்குவான், யூத்தா என்றால் வழங்கப்படுவான். யூத்தி என்று சொன்னால் மாரூஃப், அதுக்கு மஜ்ஹூல் சொல்கிறதா இருந்தால் யூத்தா, வழங்கப்படுவான் என்று அர்த்தமாகும். இந்த இடத்துல யூத்தான்னு எழுதும்போது ஏ வச்சு தான் எழுதணும், இங்கே ஏ வச்சு எழுதலை. ஏன் எழுதலைன்னு கேட்டால் இங்கே ஷர்த்துடைய கருத்தில் அமைஞ்சிருக்கிற வாக்கியம் இது. ஏன்னு கேட்டால் இந்த மண்கிற வார்த்தை வந்திருக்குது. மண் என்கிற வார்த்தைக்கு கேள்விக்குறியாக ஒரு மண் வரும். மை அத்தி, யார் வருவான், மை யக்குத்துள், எவன் கொல்லுவான், மை யக்குள், யார் சாப்பிடுவான். அதாவது சென்ற காலம் வருங்காலம் எல்லாத்துலேயும் அது வரும் மண்ணுங்கிற சொல்லு. அப்போ மண் என்பது என்னென்னா யார், யார் எவன் அப்படிங்கிற கேள்வி கேட்பதற்காக வேண்டி இந்த மண் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதே மண் என்பதை யாருங்கிற அர்த்தத்துக்கு இல்லாமல் யாராவதுன்ற அர்த்தத்துக்கு வந்துடும். யாருங்கிற அர்த்தமாக இருந்தால் கேள்விக்குறியாயிரும். யாராவது வந்தால், யாராவது சாப்பிட்டால் அப்படிங்கும் பொழுது அந்த யாராவதுன்னு போடும்பொழுது அதில் இல் வந்தால் போனால்ன்ற ஷர்த் இருக்குல்ல, இன் என்ற அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும். யார் என்பதும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு, இன் என்ற ஒரு ஷர்த்து அதில் அடங்கியிருக்கும். அப்படியும் இந்த மண் என்ற சொல்லை பயன்படுத்துவாங்க. அது போக மௌசூலுக்கும் பயன்படுத்துவாங்க. அல்லதியுடைய அர்த்தத்துக்கு மண் லரப, அடித்தவன். மண் லரப என்றால் அல்லாரிபு, அடித்தவன். அதாவது வினை சொல்ல பெயர் சொல்லாக்கி விட்டுரும். இப்போ மண் கத்தலை, கொன்றவன். மண் குத்தில, கொல்லப்பட்டவன். மண் கத்தலைனா காத்திலு, மண் குத்தில என்றால் மக்தூலு. அப்போ அந்த மாதிரியான ஒரு அந்த மண் என்பது மௌசூல், அது அல்லதியுடைய அர்த்தம். அல்லதிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய மண். இது அல்லதியுடைய அர்த்தத்தில் வரக்கூடிய மண் கிடையாது. இது கேள்வி கேட்கறதுக்குரியதும் கிடையாது. இது எதுக்குரியது என்று கேட்டால், யாருக்காவது வழங்கப்படுமானால், மை உத்தல் ஹிக்மத்தை, யாருக்காவது ஹிக்மத் வழங்கப்படுமானால், எவன் ஹிக்மத் வழங்கப்பட்டிருக்கிறானோ ஃபகத் ஊத்திய, அவன் வழங்கப்பட்டு விட்டான், ஹைரன் கசீரா, நிறைய நன்மைகளே வழங்கப்பட்டு விட்டான் அப்படின்னு வருது. அதனால தான் அந்த மண் என்பதில் ஷர்த்து மறைஞ்சி இருக்கிறதுனால தான் யூத்தா என்ற ஏ வரும்ல, அது இல்லை. ஜசம் செய்யும்போது என்ன செய்யணும், லாஸ்ட்டில் ஏ இருந்தால் ஏ தூக்கிடணும். அப்போ ஏ இல்லாத வேறு எழுத்து வந்துச்சுன்னா அந்த 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 சொல்லே வச்சு அதில் என்ன செய்யணும், ஜசம் செய்யணும். அப்போ யூத்தா என்று இருக்கும். யூத்தா ஏ ஹம்சா போட்டுட்டு அப்புறம் தே போட்டு ஒரு ஏ போட்டு எழுதணும், சும்மா எழுதுகிறா இருந்தால். இந்த மண் என்பது ஷர்த்துடைய மண்ணாக இருக்கிற காரணத்தினால
அது வந்து யூத்தாவில் ஜசமு செய்யுது. ஜசம் செய்யும் என்று சொன்னால் இந்த மாதிரி லாம் களிமா இல்லத்துங்கிறாங்கல்ல, கடைசி எழுத்து இல்லத்து, அந்த சொல்லுக்கு ஜசம் செய்கிறதா இருந்தால் அந்த கடைசி எழுத்து நீக்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே ஜசமுடைய சுக்குனில் தான் அந்த சொல்லு இருக்குது. சுக்குனில் இருக்கிறதுக்கு போய் மரப்பை சுக்குன் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால் என்ன செய்வாங்க, தீன் இருக்குதா, அது தீண்டு ஏக்கி சுக்குன் இருக்க தானே செய்யுது, தீ. அப்போ சுக்குன் இன்னொரு சுக்குன் செய்ய முடியாதுங்கிறதுனால அதை என்ன செய்வாங்க, அந்த லாஸ்ட் எழுத்தை நீக்கி விட்ருவாங்க. அதனால தான் ஒமன் யூத்தாண்டு அந்த ஏ போடாமல் என்ன செஞ்சுருக்குது, வந்திருக்குது. மண் வந்ததுனால மண் வந்து ஷர்த்து. அப்போ ஒமன் யூத்தல் ஹிக்மத்தை, யாருக்காவது ஹிக்மத் வழங்கப்படும் என்றால் இப்போ கது ஊத்திய, கது என்பது வந்து சென்ற கால வினை சொல்ல வந்துச்சுன்னு சொன்னால் உறுதியாகன்ற அர்த்தம் வரும். கது என்பது வருங்கால வினை சொல்ல வந்துச்சுன்னு சொன்னால் சில வேளை குறைவாக அப்படின்ட்டு அர்த்தம் வந்துடும். உதாரணமாக கது லரபன்னா உறுதியாக அடித்தான், கது எல்ரிபு என்றால் சில நேரத்தில் அடிப்பான், குறைவாக அடிப்பான். கம்மியை காட்டுறதுக்கு எது வரும், கதுங்கிற வார்த்தை எதில் வரும், வருங்காலத்தில் வந்தால். இந்த கது என்கிற வார்த்தை வருங்காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் குறைவாக, கது குழு சில வேளை சாப்பிடுவான், கது ஆக்களை உறுதியாக சாப்பிட்டான். அப்போ கது என்பதில் வந்து என்ன சொல்லு பின்னாடி வருதுன்னு பார்க்கணும். ஊத்தியங்கிறது வந்து சென்ற காலவினை தானே, அது அத்தா என்பதனுடைய மஜ்ஹூல். அதான் அத்தா என்பது அஃபாலண்டு ஆக்கி அத்தாண்டு வருதில்ல, ஊத்திய ஊத்தியன்னு வர்றது வந்து என்னது, மாலியில் மஜ்ஹூல், அஃபால வசனில் வந்து அதில் வந்து அதனுடைய மஜ்ஹூல் இது. அப்போ உறுதியாகன்னு பார்த்தமாயிரும். ஃபக்கது ஊத்திய, அவன் உறுதியாக வழங்கப்பட்டு விட்டான். ஹைரன் கசீரன், அதிக நன்மைகள் வழங்கப்பட்டுட்டான். காசு பணம் கிடைக்கிறத விட, வீடு வாசல் கிடைக்கிறத விட, உடல் வலிமை கிடைக்கிறத விட, அழகு கிடைப்பதை விட இந்த ஹிக்மத்து கிடைக்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் பெரிய நன்மை, அதிக நன்மை. அதுதான் ஒழுங்காக சிந்திச்சான்னா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிடுவானே. அப்போ எல்லா விதமான பிரச்சனை கவலை கவலையெல்லாம் சால்வ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு பணத்தை கொடுத்தான்னு வைங்க, அவனுக்கு ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி இடிஞ்சு உட்காந்துருவான். ஆனால் அவன் ஹிக்மத்து உள்ளவனாக இருந்தான்னு வைங்க, அவன் சிந்திச்சு பார்த்து கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சிந்தனை செஞ்சு பார்த்தான்னு சொன்னால் அந்த கவலை டக்குன்னு உடனே வந்து நார்மலுக்கு கூடியாந்துருவான் அவன். அதெல்லாம் ஹிக்மத்துங்கிற ஞானம் உள்ளவங்களுக்கு அது சாத்தியப்படும். ஃபக்கது ஊத்திய ஹைரன் கதீரா, அவன் நிறைய நன்மைகளை வந்து பெற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னு வந்துருச்சா. அடுத்து வந்து ஒமா எத்ததக்கருடைய வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து விளக்க வேண்டியிருக்கு. எத்ததக்கருன்னு சொன்னால் அதாவது இது தக்கரை என்று இருக்குல்ல, தக்கரை உலர்ந்து வந்த சொல்லு தான் இது. அதாவது தக்கரண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், அப்போ ஒமா எத்ததக்கருன்னு வருது. இந்த மா வந்து நஃபி இல்லைங்கிற அர்த்தத்துக்கு உரியது, அதை தனியாக வச்சுக்கிடுவோம். இந்த எத்ததக்கருங்கிறது என்னென்னு கேட்டால், தக்கர தாலு காஃபு ரே, இந்த தக்கரை என்ற சொல்லுடைய அர்த்தத்திலிருந்து அதிலிருந்து வேறு வடிவம் பெற்றது தான் எத்ததக்கரு என்பது. தக்கரவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது தக்கரவுக்கு. ஒரு விஷயத்தை வாயினால் பேசுகிறோம்ல, கூறுவதற்கு பேரும் தக்கரை தான். ஒரு விஷயத்தை மனசால் நினைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தக்கரை தான். அப்போ தக்கரை என்றால் நினைவு கூர்ந்தான், தக்கரை என்றால் வாயால் கூறினான். எந்த இடத்துல எது பொருத்தமோ அப்படி செஞ்சுக்கிறணும். அதாவது நினைவு கூறுற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு வந்தால் அந்த இடத்துல நினைவு கூறுதல்னு அர்த்தம் செஞ்சுக்கிறணும். பேசுதல்ங்கிற அர்த்தத்தை அதான் பொருத்தமாக இருந்தால் அது செஞ்சுக்கிறணும். அது நமக்கு தெரிஞ்சிடாது. அந்த வாக்கிய அமைப்பை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த தக்கரை வந்து நினைவு கூறுறது. நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறீங்கல்ல, இதை வந்து வாயினாலேயும் சொல்லலாம், அதுவும் திக்ரு தான். மனசுனாலேயும் சுப்ஹானல்லாஹ்ங்கிறது உரு போடலாம், அதுவும் திக்ரு தான். அப்போ மனசில் உரு போட்டாலும் அதுக்கு பேர் திக்ருண்டு வந்துடும், வாயினால் சொன்னாலும் திக்ருண்டு வந்துடும். இது தக்கரைங்கிற 3 எழுத்துக்கு உள்ள ஒரு விஷயம். இந்த தக்கரை என்பதை வந்து இந்த ஃபஸ்ட்டு எழுத்து தால் இருக்கு இல்லையா, இந்த தால் உள்ள சொல்லாக இருந்தால் அது வந்து வேறு வசனில் மாறும் பொழுது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த எழுத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த தக்கரவுடைய இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சர்ஃபில் சொல்லி இருக்கிறோம், ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். அப்போ தக்கரை என்பதை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், தக்கரன்னு இருக்குல்ல, தக்கரவை நீங்கள் இஃப்தாலன்னு மாற்றுறீங்க. உதாரணமாக இஃப்தாலன்னு மாற்றினீங்கன்னா
இது தக்கர, இது தக்கரன்னு வரும். ஆனால் இது தக்கரன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அந்த இது தக்கரங்கும் போது இதுங்கிற அந்த தாளுங்கிறது ஒரு சாஃப்டான உச்சரிப்பாக இருக்குது. தக்கரங்கிற தா வந்து ரொம்ப ஹார்டான உச்சரிப்பாக இருக்குது. சாஃப்ட்டுக்கு அப்புறம் ஹார்டாக இருக்கிறத சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தாளை கொண்டு ஆரம்பிக்கிற எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, இஃப்தாலன்னு மாற்றினா அந்த தேய்க்கு பதிலாக தாள் தான் வரும். இது தக்கரன்னு ஆக்கிடுவாங்க. எப்படி செய்வாங்க? இது தக்கர, அதாவது தக்கர, அதை இஃப்தாலன்னு மாற்றினீங்கன்னா இது தக்கரண்டு வரும். அப்படி சொல்லாமல் இது தக்கர இப்படின்னு மாற்றிடுவாங்க. எதனால் அதை மாற்றுறாங்கன்னு கேட்டால், அந்த தாளுக்கு அப்புறம் தே சொல்வது கஷ்டம் அப்படின்னு விளங்கி. எதெல்லாம் ஃபாவில் முதல் எழுத்தில் தாள் உள்ள சொல் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எழுத்தில் தாள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் இஃப்தாலை வந்து இஃப்தால வடிவத்தில் வராது. எப்படி வரும்? இதுதான் ஆயிரும். இதுத்த என்று வராமல் இது கரை அப்படின்னு வந்துடும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த தக்கரை என்பதற்கு தஃபஅலன்னு எடுக்கிறீங்கன்னு வைங்க. தஃபஅல் எப்படி வரும்? தக்கர தக்கர தக்கரன்னு சொல்கிறீங்களா, அதை தஃபஅல நசரவுக்கு தனசர, அலிமாவுக்கு தல்லமன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தக்கரை என்பதற்கு தஃபஅல என்று நீங்கள் சொல்ல விரும்பினால் எப்படி செய்யணும்? ததக்கரன்னு சொல்லிடுவோம். இந்த ததக்கரை என்ற சொல்லை வருங்காலமாக்குறீங்கன்னு வைங்க. அந்த வருங்காலமாக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டு, இது கட்டாயம் கிடையாது, ரெண்டு விதமாக அதுக்கு வருங்காலம் வரும். இப்போ ததக்கரன்னு இருக்குல்ல, அதனுடைய வருங்காலம் என்ன? எத்ததக்கரு, ததக்கர எத்ததக்கரு அப்படின்னு வருது. இந்த எத்ததக்கரு என்பதை வந்து, அதாவது நான் எத்ததக்கருண்டே போட்டு விட்டேன் நான் இதில். சரி, எத்ததக்கரு தான். சரி, அப்போ எத்ததக்கரு, அதான் எத்ததக்கருன்னு இருக்குல்ல, எத்ததக்கரு என்கிற அந்த வருங்கால வினையை நீங்கள் விரும்பினால் எத்ததக்கரு என்றும் சொல்லலாம். நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த தேயை வந்து தாளா மாற்றி அது ரெண்டையும் சத்து பண்ணி விட்டு எத்ததக்கரு என்று சொல்லலாம். அப்போ எத்ததக்கரு என்றால் அதனுடைய வசன் என்ன? எத்ததக்கரு. இந்த இடத்துல எத்ததக்கரு தான் இருக்கு. நான் எத்ததக்கருன்னு டைப் பண்ணிவிட்டேன். எத்ததக்கரு தான் இருக்குது. ஒமா எத்ததக்கரு. இந்த எத்ததக்கருன்னு வருதுல்ல, எத்ததக்கரு என்பது என்ன வார்த்தை என்று கேட்டால் எத்ததக்கரு. அது தக்கரை என்பதை நீங்கள் வந்து தஃபஅலன்னு மாற்றுறீங்க, ததக்கரன்னு வந்துடும். அந்த ததக்கரை வருங்காலமாக்குனா ஒரு சேர்த்து எத்ததக்கருன்னு வருதில்ல, இந்த எத்ததக்கரு என்பதை நீங்கள் விரும்பினால் எத்ததக்கரு என்றும் சொல்லலாம். விரும்பினீங்கன்னு சொன்னால் தாவுக்கு அப்புறம் தாவை சொல்ல கஷ்டமாக இருக்குது, ரெண்டு மாறுபட்ட ஒரு அம்சங்கள் கொண்டதாக இருக்கிறதுனால எத்ததக்கரு என்பதை வந்து எத்தக்கரு என்று நினைச்சிடலாம். அந்த தேயை தாளாக்கி விட்டுற வேண்டியது. ரெண்டு தாள் வந்தால் சத்து செய்ய வேண்டியது. அதான் எத்ததக்கரு எததக்கருண்டு தாளாக மாற்றி விட்டுட்டு ரெண்டு தாள் வந்தால் என்ன செய்வோம்? ரெண்டையும் சத்து பண்ணி விட்ருவோம்ல. அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒமா எததக்கரு அப்படின்னு வரும். அப்போ வந்து இந்த அதாவது தக்கரை என்ற வார்த்தையை கூறினான், நினைவு கூர்ந்தான் என்ற அர்த்தம் இருக்குதுல்ல, அதை வந்து நீங்கள் இத்தக்கரண்டு இஃப்தாலவை மாற்றினாலும் சரி, தக்கரண்டு தஃபஅலவை மாற்றினாலும் சரி, அதில் என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் புரிந்து கொண்டான், உணர்ந்து கொண்டான்னு அர்த்தமாயிரும். தக்கரண்டா நினைவு கூர்ந்தான் அல்லது கூறினான். ததக்கரை என்று சொன்னால் அதை விளங்கி கொண்டான், புரிந்து கொண்டான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு வந்துடும். இப்போ வந்து இப்போ ததக்கரவுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அது நினைவு கூற அர்த்தம் கிடையாது, புரிந்து கொள்வது. ஒமா எத்ததக்கரு, புரிந்து கொள்வது இல்லை. எதனை புரிந்து கொள்வது இல்லை? எவனுக்கு வழங்க மாட்டேங்குதுல்ல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா உனக்கு பெரிய பாக்கியம் எதுன்னு கேட்டால் காசுன்னு தான் சொல்லுவான். பெரிய பாக்கியம் எதுன்னு கேட்டால் என்ன செய்வான்? வேறு விஷயங்களை தான் சொல்லுவானே தவிர அந்த நுணுக்கமான அறிவு தான் பெரிய பாக்கியம்னு விளங்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து அதான் பெரிய பாக்கியம்னு விளங்காமல் என்ன செய்கிறான்? வேறு விஷயத்தை பெரிய பாக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இது யாருக்கு விளங்கும்னா நல்ல புத்தி உள்ள மக்களுக்கு தான் அது விளங்குங்கிறான்ல. ஒமா எதக்கரு, இதனை உணர்வதில்லை, இதனை புரிந்து, இதனைன்னு வச்சுக்கிறேன்னு.
ஒமா எதக்குற ஹாதா, இதை வந்து புரிந்து கொள்வது. எதை இப்போ சொன்னோம்ல, இப்போ என்ன சொன்னோம், அதாவது 2 விஷயம் சொன்னோம். ஹிக்மத்து நாடியவருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ஆளுக்கு ஹிக்மத்தை கொடுத்துட்டான்னா அது நிறைய நன்மை ஒன்று கிடைச்சிருச்சு அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குல்ல. இந்த 2 விஷயமே அதிகமான ஆளுக்கு வழங்குறது இல்லை. ஒமா எதக்கரு விளங்கி கொள்வது இல்லை. இல்லா உலுல் அல்பாப், புத்தி உடையவர்களை தவிர யாரும் விளங்குவது இல்லை. அறிவுடையவர்களை தவிர யாரும் வழங்குவது இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த இடத்துல அல்பாப்னு வருதில்ல, அல்பாபு என்கிற வார்த்தை வந்து லுப்பு என்கிற வார்த்தையுடைய பன்மை. லுப்பு என்றால் அறிவு. லுப்புனா என்னது, அறிவுன்ற அர்த்தம். அப்போ லுப்பையை வந்து பன்மையாக்குறாங்க. அறிவுன்னு சொல்லி நம்ம தமிழில் வந்து அறிவை வந்து பன்மையை சொல்ல மாட்டோம். தமிழில் வந்து அறிவுகள் உள்ளவன் சொல்லுவோமா, அறிவு உள்ளவன் சொல்லுவோமா? நம்ம தமிழில் ஒரு ஆளுக்கு அறிவு இருக்குன்னா எப்படி சொல்லுவோம், அறிவுகள் உள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அறிவு உள்ளவன். அறிவு என்கிற விஷயத்தை வந்து அதை வந்து பன்மையாக்குவது கிடையாது நம்ம தாய்மொழியில், நம்ம தமிழ் மொழியில். அரபியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அறிவு பல வகையான அறிவு இருக்குல்ல, பல வகையான புத்தி இருக்கா இல்லையா, அதனால் வந்து லுப்புண்டு போடாமல் உலுல் அல்பாப்னு தான் சொல்லுவாங்க. அறிவுகள் உடையவன், அறிவுடையவன் என்பதை வந்து ஒருமையாக சொல்லவே மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு அறிவு இருக்குன்னா தூ லுப்பின், அறிவுடையவன் அப்படி சொல்ல மாட்டாங்க, தூ அல்பாப்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அறிவுங்கிறது பல வகையான அறிவு இருக்குது. விஞ்ஞான அறிவு இருக்குது, மார்க்க அறிவு இருக்கிறது, வரலாற்று அறிவு இருக்கிறது, மொழி அறிவு இருக்கிறது, அப்படி பலவிதமான அறிவு இருக்கிறது. நிறைய அறிவு இருக்கிறதுனால அந்த லுப்புங்கிறத வந்து ஒருமையில் சொல்லாமல் என்ன செய்வாங்க, ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கான்னு சொல்கிறத பேசும் பொழுது அறிவுகள் உடையவர்கள்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழில் அறிவுடையவர்னு வச்சுக்கிற வேண்டியதான். அறிவுகள் உடையவர்னால் நம்ம தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறாங்க தமிழில். தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்து அறிவுகள் உடையவர்கள்னு எழுதுங்கன்னு வைங்க, மொழிபெயர்த்து போட்டிங்கன்னு வைங்க, என்னோட அறிவுகள் எந்த பாஷை இது, நீ அறிவுகள் உடையவர்னு இப்படி கிடையாது நம்ம பாஷையில் அப்படின்னு இவன் விளங்கிக்கிறான். அதுக்காக நம்ம தமிழாக்கத்தில் கூட அறிவுகள் உடையவர்னு போட மாட்டோம். மக்களுக்கு புரிகிறதுக்கு தானே இந்த மொழியில் என்ன மாதிரி இருக்குது அப்படி தான் பண்ண முடியும். அப்போ ஒமா எதக்கரு, இதை புரிந்து கொள்வது இல்லை. இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர யாரும் புரிந்து கொள்வதில்லை. உமா எதக்கரு அகதுண்டு வச்சுக்கிறேன். உமா எதக்கரு அகதுன், யாரும் எவனும் புரிந்து கொள்வது இல்லை. இல்லா உலுல் அல்பாப், அறிவுடைய மக்களை தவிர. ஒன்றாச்சா. அந்த உலுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உலுங்கிறது வந்து இந்த ஜூன்னு சொல்கிறோம்ல, ஜூங்கிற வார்த்தை நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அஸ்மாவ் சித்தாண்டு 6 சொல் இருக்கும்ல, அதில் வந்து ஜூண்டு ஒன்று வருது. ஜூ என்னது, உடையவன். ஜூ மாலின், காசு உடையவன். நசப்பு செய்யும்போது தா மாலின், அதே தான். ஜர்ரு செய்யும்போது தி மாலின். அது மாதிரி ஜூ இல்மின், தா இல்மின், தி இல்மின் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, இந்த ஜூங்கிற வார்த்தையை வந்து உரியவன் உடையவன் என்கிற அர்த்தத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்கு ஒருமை. அந்த ஒருமைக்கு பன்மை வந்து தவுன்னு சொல்லுவாங்க. தூண்டா என்ன, உடையவன். தவுல் இல்மி என்று சொன்னால் கல்வி உடையவர்கள், தவுல் மால் என்று சொன்னால் காசு உடையவர்கள்னு அதுக்கு பன்மை இருக்கிறது. ஆனால் அந்த தவுங்கிற அர்த்தத்திலேயே வந்து உள்ளவுடைய இன்னொரு சொல்லு தான் இந்த உழுங்கிறது. உழுவுக்கு ஒருமை கிடையாது, உழுங்கிறதுக்கு ஒருமை கிடையாது. அது பன்மை தான், உடையவர்கள். அது உடையவர்கள்னு இருந்தால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வருமே தவிர இந்த சொல்லுக்கு ஒருமை சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இது ஒருமை, இது பன்மையாக மட்டும்தான் என்ன செய்யும், இது யூஸ் ஆகும். அப்போ உழு என்றால் உடையவர்கள். உலுல் இல்மி, இல்மு உடையவர்கள். உலுல் மாலி, காசு உடையவர்கள். உலுல் அல்பாபி, புத்தி அறிவு உடையவர்கள். அது மாதிரி உலுல் ஹிக்மத்தி, ஞானமுடையவர்கள். இப்படி என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிடலாம், வழங்குதா. அப்போ இந்த உழு என்ற வார்த்தைக்கு வந்து உழுங்கிறது ஏறக்குறைய இந்த அஸ்ஹாபுங்கிறாங்கல்ல, அஸ்ஹாபுன்னார், அஸ்ஹாபுல் மால், உடையவர்கள், அந்த அர்த்தத்தில் உழுங்கிறது வரும். அப்போ ஒமா எதக்கரு ஹாதா, இதனை உணர்வதில்லை. அகதுன், எவனும் உணர்வதில்லை. இதெல்லாம் உனக்குள்ளே வச்சுக்கிறேன். எவனும் உணர்வதில்லை. இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர, அறிவுடையவர்களை தவிர வேறு எவரும் இதை புரிந்து கொள்ள மாட்டார். ஹிக்மத்துங்கிறது தான் பெரிய கிஃப்ட்டு. அது அல்லாஹ் நாடியவருக்கு தான் கொடுப்பான். இந்த ஒரு விஷயத்தை புரிய மாட்டேங்கிறாங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது வந்து கல்வியை பற்றி சொல்லிவிட்டு வேறு டாபிக் போயிடுறான். அல்லாஹ்
ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு டாபிக், அதை ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். குரான்ங்கிறது வந்து மொத்தமாக எழுதி கையில் கொண்டாந்து தந்தது கிடையாது. ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வசனம் வரும். முந்தையதுக்கு தொடர்பு உள்ளதாகவும் இருக்கும், தொடர்பு இல்லாததாகவும் இருக்கும். அது 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 வந்து ஜனவரியில் வந்திருக்கு, இது வந்து டிசம்பரில் வரும், 10 மாதம் இடைவெளியில் கூட வரும். அதனால் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு கருத்தில் தொடர்பு இருக்குன்னு அவசியம் கிடையாது. சில நேரத்தில் தொடர்பு உள்ளதாகவும் இருக்கும். வரிசையாக ஒரு 10 வசனம் இறங்கும், அப்போ அது 10க்கும் அப்படி தொடர்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் வந்து என்ன வேறு மாறுதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கல்வியை பற்றி சொல்லிட்டானா இப்போ வந்து பொருளாதாரத்தை செலவிடுவதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். 270வது வசனம், ஒமா அன்ஃபக்தும் மின் நஃபக்கத்தின். அன்ஃபக என்றால் செலவு செய்தான். ஒரு பொருளாதாரத்தை வந்து அடுத்த ஆளுக்கு கொடுக்குறது இருக்குல்ல, அடுத்த ஆளுக்கு அடுத்த வேலைகளுக்கு அடுத்த ஆளுக்கு கொடுத்தாலும் சரி, அல்ல அறப்பணிகளுக்கு கொடுத்தாலும் சரி, அதுக்காக செலவிடுவதற்கு உரிய வார்த்தை இது. அவன் சொந்தத்துக்கு செலவழித்தாலும் சரி, பொண்டாட்டிக்கு செலவழிக்க கொடுத்தாலும் கூட அதுவும் அன்ஃபக்க தான். அதுக்கு நஃபக்கான்னு தான் சொல்லுவாங்க அரபியில். அதாவது அவனுடைய தேவைக்கு செலவழித்து கொண்டாலும் சரி, அடுத்த ஆட்களுக்கு கொடுத்தாலும் சரி, அடுத்த பணிகளுக்கு கொடுத்தாலும் சரி, கையிலேருந்து வெளியேற்றிடுறது. ஏதாவது ஒரு தேவைக்காக வெளியே கொடுத்துறதுக்கு பேர் அன்ஃபக. ஒமா அன்ஃபக்தும், நீங்கள் எதையாவது செலவிட்டால். இந்த மா என்பதும் முந்தின வசனத்தில் மண் என்று சொன்னோம்ல, மண் என்று சொன்ன மாதிரி உள்ள வசனம் தான் அந்த மா என்பதும். மா என்பது வந்து என்ன, எது கேள்விக்குறியாகவும் வரும். மா இந்த உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த மா என்பதை என்னன்னு கேள்வி கேட்குறதுக்காகவும் அந்த மா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மா என்பதையே ஒரு நஃபியாக்குவதற்கும் என்ன செய்வாங்க, எதிர்மறைக்கும் யூஸ் பண்ண. இந்த ஒமா ஏத்ததக்குன்னு பார்த்தோம்ல கொஞ்சம் நேரத்தை முந்தின வசனத்தில், உணர்வதில்லைண்டு. அந்த மானசர அடே உதவி செய்யவில்லை, அது எதிர்மறைக்கு என்ன செய்வாங்கன்னா மா என்பதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து மா என்பதை வந்து அல்லதியுடைய அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. எதுன்னு இல்லாமல் மா அன்பக்க, அவன் செலவிட்டது, மா அன்பக்க செய்து செலவிட்டானே அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவுக்கு என்ன இருக்கேன் அந்த மாதிரி ஒரு அர்த்தமும் வரும். அதே மாதிரி இந்த மா என்பதற்கு இந்த கேள்விக்குறிக்கின்று வருதில்ல, கேள்விக்குறி, அதாவது எது, அதாவது மண் என்பதே உயர்திணைக்கு உள்ளது. மண் என்று எதுக்கு தான் கேள்வி கேட்கணும், மனுஷனை பற்றி தான் அப்படி கேட்கணும். மாங்கிறது வந்து மனுஷன் அல்லாது கேட்கணும். வழங்குது ஆடு மாடை பற்றிலாம் கேள்வி, ஆடு மாடு சோறு கஞ்சியை பற்றி பேசுகிறதா இருந்தால் நம்மளை அப்படி தானே பேசுவோம் தமிழில். இது என்னன்னு கேட்போம். ஒரு மனுஷனை பற்றி கேட்டால் இவர் யாருன்னு கேட்போம். ஒரு மனுஷனை பற்றி கேள்வி கேட்டால் என்ன செய்வோம், இவர் யார் என்று கேட்போம். மனுஷனை இல்லாத ஆட்டை பற்றியோ மாட்டை பற்றியோ சோத்தை பற்றியோ பேனாவை பற்றியோ பென்சிலை பற்றியோ கேட்டோம்னா இது என்னன்னு கேட்போம், அல்ல எதுன்னு கேட்போம். எதுன்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம்ல. அப்போ இந்த மா என்கிறது வந்து அகரிணைக்கு வரும். அகரிணைன்னா அறிவற்றவை, மனுஷன் அல்லாதவைக்கு பேர் அகரிணையும்பாங்க. மண் என்பது வந்து உயர்திணைக்கு வரும். உயர்திணை என்று சொன்னால் மனுஷனுக்கு உள்ளது. அதாவது மண் என்பது வந்து உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடிய மண் வந்தால் யாருன்ற கேள்வி தான் அதுக்கு செய்யணும். மாண்டு போட்டோம்னா எதுங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். இந்த மா என்பதும் கேள்விக்குறி தான். அது என்ன செய்யுது, எதுங்கிற அர்த்தம். அது மா இந்த உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, அவன் சொல்லுவான் மா இந்தி செய்வோம், என்னிடத்தில் உண்மை இல்லைம்மா, அந்த மா வந்து நஃபியாயிரும். அப்போ மா என்பது எதுங்கிற ஒரு கேள்விக்கு வருதில்ல, அந்த எதுங்கிற அர்த்தத்துக்கு வர்ற மாதிரி ஷர்த்துடைய அர்த்தத்துக்கும் வரும். ஏதாவது மா என்றால் எது, இன்னொரு அர்த்தம் எதாவதுங்கிற அர்த்தத்துக்கும் சில நேரத்தில் வரும். அப்படி வந்துச்சின்னு சொன்னால் அது ஷர்த்துடைய அர்த்தம் வந்துடும். ஷர்த்துடைய அர்த்தம் வந்துடும். அதுக்கு ஷர்த்துக்கு ஜஸா ரெண்டு வாக்கியம் வரும். அது அப்படி வந்தால் அப்படி தருவேன்னு வரணும்ல. அதாவது எதையாவது செலவிட்டால் நான் உனக்கு கூலி தருவேன், அப்படி 2 வாக்கியத்தில் முடியும். அது ஷர்த்துடைய எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன வரும், ஷர்த்து ஒன்று இருக்கும், ஜவாபுன்னா ஜஸாம்பாங்க, அதை ஜஸான்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த மா என்பது என்னன்னு கேட்டால், இது வந்து கேள்விக்குறியுடைய மா. என்ன செலவழித்தான் கேள்வி கேட்குறான்ல, கேள்விக்குரிய மா கிடையாது. இது என்ன மா என்று சொன்னால் ஷர்த்துடைய மா. ஷர்த்துடைய மான்னு சொன்னால் மா அன்பக்தும், எதையாவது நீங்கள் செலவிட்டால், அன்பக்தும்னா செலவிட்டீர்கள். இந்த மா வந்துருச்சுன்னு சொன்னால் எதையாவதுங்கிறது வந்துடும். செலவிட்டால் இந்த ஆள்னு வருதில்ல, இந்த ஆளுங்கிற அர்த்தமும் சேர்ந்து வந்துடும் இந்த மா என்பதில்.
அது குறித்த கூடுதல் விவரங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளை பாடத்தில் பார்ப்போம்.